ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன்? ரெண்டே கலர். நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லாத உங்களுக்கே நல்லா தெரியும். அவர் கருப்பு கோட்டு போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா? இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா? நீங்க கோட்டு சூட்டு போடுறதுலாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் இன்னைக்கு கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. அதைத்தான் நாங்க சுட்டி காட்டிட்டு இருக்கோம். யாரு எதை பத்தி பேசினாலும் தன்னை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அவரே அதை கற்பனை பண்ணிட்டு அதுலயே இருக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் கோட்டு சூட்டு போடுறாருல, அதை நாம கிண்டல் பண்ணிட்டோமா? நாம யாரும் அதை பத்தி எந்த விமர்சனமும் செய்யவே இல்லை. அவர் கோட்டு சூட்டு அவர் போட்டுக்கிறாரு. அதுக்கு ஒரு புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் கருப்பு கோட்டு போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா? இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா? உங்க ஜோசியரை அபிஷியல் கவர்மெண்ட் அட்வைசரா முயற்சி பண்ணி பல்பு வாங்கின ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட் இருந்தாலும் நீங்க கோட்டு சூட்டு போடுறதுலாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் இன்னைக்கு கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. அதைத்தான் நாங்க சுட்டி காட்டிட்டு இருக்கிறோம். இல்ல என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்க? ஏதாவது ஒண்ணு காப்பாத்துனீங்களா? முக்கியமா விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் 5 ஏக்கர் வரை வச்சிருக்க விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு பட்டநாமம் போட்டாச்சு. இன்னைக்கு அவங்க எல்லாம் தெருவில் இறங்கிட்டாங்க, போராட்டம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பொய் வாக்குறுதி கொடுத்தாரு. 200 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் தருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு? 500 யூனிட்டுக்கு மேல மின்சாரம் பயன்படுத்தி இருந்தா 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது அப்படின்னு இன்னொரு நாமத்தையும் போட்டாரு.